Good evening students. Third year BCom sections. இதில் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அதாவது ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த ஹெட்டிங்கில் உள்ள அமௌண்ட் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ வி கேன் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படின்றத கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பார்த்துது. அதாவது ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் எஸ்பிஐ பேங்க் லிமிடெட் ஃபார் த இயர் ended 31st December 87. ஸோ 31st December 87 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் சில கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத உள்ள ஐட்டம்ஸ் எதெல்லாம் வந்து 13ல் இருக்கும், ஷெட்யூல் நம்பர் 13ல் இருக்கும், எது ஷெட்யூல் நம்பர் 14ல் இருக்கும், எது ஷெட்யூல் நம்பர் 15ல் இருக்கும், எது 16ல் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாலே ஸோ வி கேன் ப்ரிப்பேர் டு 13 to 16. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து ₹1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் அதோட அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இங்கே 430 அப்படின்னா, ஸோ தட் இஸ் கால்டு 4,30,000. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 650, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 450, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் வந்து 2,10,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் 4,10,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் 1,25,000, salaries and allowances 1,40,000, rent and taxes 40,000, locker rent வந்து 5 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, so that is called the 5,000, locker rent 5,000, repairs to bank property 2,000, so commission, exchange and brokerage வந்து 24,000, legal charges 2,000, director fees 25,000, transfer fees 2,000, provident fund contribution. ஓகே, இது வந்து பிஎஃப் அப்படின்னு சொல்றது, இது ரொம்ப ரேர் கேஷ். ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் 12,000, லோக்கல் கமிட்டி ஃபீஸ் 10,000, ஆடிட் ஃபீஸ் 12,000, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 4,000, லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி 5,000, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 2,000, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் 2,000, டிப்ரிசியேஷன் 10,000, அட்வர்டைஸ்மெண்ட் 4,000. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 4 பாயிண்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஒன், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 31st December 86 rupees 19,000. அடுத்து செகண்ட் பாயிண்ட், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஆன் 31st December 87 26,000. ஸோ ரிபேட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஓப்பனிங் அப்படின்னா 86 தான் நமக்கு ஓப்பனிங், 87 வந்து க்ளோசிங். அதுக்கடுத்து பேட் டெப்ட்ஸ் 40,000. ஸோ ப்ரொவைட் ஃபார் த டாக்ஸேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உனக்கு ஜென்ரலாக அதாவது என்னென்ன ஐட்டங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ஷெட்யூல் நம்பர் 13 and 14 இதில் மட்டும்தான் உன்னுடைய ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கும். அதாவது ஷெட்யூல் நம்பர் 13, 14. ஸோ 15, 16ல் கண்டிப்பாக இருக்காது, ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இப்போ சார் இவ்வளோ ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்களே, ஸோ எதெல்லாம் வந்து ஷெட்யூல் நம்பர் 13ல் இருக்கும், எது 14ல் இருக்கும், எது 15ல் இருக்கும், எது 16ல் இருக்கும்? ரொம்ப சிம்பிள். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இது வந்து ஷெட்யூல் 13, 14, 15, 16, ஷெட்யூல் நம்பர் 15 நான் வச்சுக்க. ஸோ ஷெட்யூல் நம்பர் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீ நோட் பண்ணி வச்சுக்க, இது வந்து ஷெட்யூல் நம்பர் 15 அப்படின்னு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இது வந்து என்னது, ஷெட்யூல் நம்பர் 13. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து ஷெட்யூல் நம்பர் 13. டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இது வந்து ஷெட்யூல் நம்பர் 13. ஸோ நான் வச்சுக்க, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஷெட்யூல் நம்பர் 13. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் இதுவும் வந்து ஷெட்யூல் நம்பர் 13. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் ஸோ சேம் தான், இது வந்து 13. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் இது வந்து 15. ஓகே, அடுத்து salaries and allowances இது வந்து என்னது, as usual ஷெட்யூல் நம்பர் 16. salaries அப்படினாலும் சரி, ரெண்ட், டாக்ஸஸ் இதுவும் வந்து 16 தான். லாக்கர் ரெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். லாக்கர் ரெண்ட் இப்போ பேங்க்ல வந்து நம்ம ஜீவன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீட்டில் சேஃப்டியாக இருக்கிறது போல என்ன பண்ணுவோம், பேங்க்ல வைப்போம்.
அப்போ அதுக்கு வந்து லாக்கர் ரெண்ட் அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து it should be collecting to the sum of the amount. So that is called the schedule number 14. It is called the other income அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து repairs to bank property. இது வந்து schedule number 16. So repairs அப்படின்னு சொன்னாலே schedule number 16 தான். Commission, exchange and brokerage. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் schedule number 14. ஓகே. Legal charges. இது வந்து என்னது? So legal charges அப்படின்றது it is the expenses அப்படின்னு சொல்லுவாங்க. schedule number 16 அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து director fees. இது வந்து schedule number 16. அடுத்து transfer fees. இது ரொம்ப முக்கியம். அதாவது இது வந்து schedule number 14 நான் வச்சுங்க. இது வந்து other income. ஓகே, fees transfer பண்றது அப்படி. அடுத்து PF contribution. இது வந்து schedule number 16. provident fund contribution schedule number 16. local committee fees. இது வந்து schedule number 16. ஓகே, audit fees as usual 16. printing and stationery 16. loss on sale of government securities, loss on sale of furniture. ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாஸை வந்து கண்டிப்பாக நம்ம கழிக்கணும். அப்போ எதில் கழிக்கலாம்? இது வந்து முதல்ல என்ன ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஷெட்யூல் நம்பர் 14 நான் வச்சுங்க. ஷெட்யூல் நம்பர் 14. அடுத்து போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் ஷெட்யூல் 16, டிப்ரிசியேஷன் 16, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 16. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க நல்லா தெளிவாக இருந்துங்க. எது ஷெட்யூல் 13, எது 14, எது 15, எது 16. திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஷெட்யூல் நம்பர் 13னும் ஷெட்யூல் நம்பர் எதில் வரும் 14, இந்த ரெண்டில் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கிங்ஸ் அப்படின்றது இருக்கும். 15, 16ல ஒர்க்கிங்ஸ் இருக்காது. அப்படியே டைரெக்டாக எடுத்து அந்த அமௌண்ட் அப்படியே போட்டு நீ என்ன பண்ணிக்கிற? ஸோ ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஷெட்யூல் நம்பர் 13, 14ல என்ன ஒர்க்குன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால சொல்லிடுறேன். ஓகே, பேட் டெப்ட்ஸ் ப்ரொவைட் ஃபார் டாக்ஸேஷன் இது ரெண்டு வந்து எந்த ஷெட்யூல்லையும் வராது. நேரம் நம்ம எங்கே காமிப்போம்? எக்ஸ்பெண்டிச்சர்ல ப்ரொவிஷன் அப்படின்ற கான்செப்ட்ல மட்டும் நம்ம காமிச்சா போதும். ஓகே, இப்போ 13 and 14 இது மட்டும் நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ப்ராப்ளத்தில் அழிச்சுறேன். இப்போ ஷெட்யூல் நம்பர் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் இதில் என்னென்ன ஐட்டங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் உன்னுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எழுதிக்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை எழுதிக்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் இதுவும் உன்னுடைய கொஸ்டின்ல இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் எழுதி. அடுத்து டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஸோ இதுவும் கணக்கில் கொடுத்துருப்பாங்க, எழுதிங்க. இதோட அமௌண்ட்டை மொத்தமாக ஆட் பண்ணிக்க. இப்போ நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஸோ உன்னுடைய இதில் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஸோ ஓப்பனிங் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை இங்கே ஆட் பண்ணி ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங்கை ஆட் பண்ணி. ஸோ எது ஓப்பனிங்? இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது வந்து 87. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது 87. அப்போ 86 அப்படின்றது ஸோ 31st December 86 வந்து இட் இஸ் கால்டு த ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து லெஸ். ஸோ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் க்ளோசிங் இதை லெஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே வரக்கூடிய நெட் அமௌண்ட்
இது எவ்வளவுன்னு பார்த்து நாளைக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஸோ ஷெட்யூல் நம்பர் 13ல வரக்கூடிய இந்த 4 ஐட்டம் எழுதியிருக்கேன். ஸோ உன்னுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 31st December 86 இட் இஸ் கால்ட் த ஓப்பனிங். ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் க்ளோசிங் அப்படின்றது செகண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கேன். அந்த அமௌண்ட்டை கழிச்சிருங்க, வரக்கூடியது நெட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கேன். ஓகே, ஸோ இதோட ஒர்க்கிங் நோட்ஸும் முடிஞ்சது. இப்ப ஷெட்யூல் நம்பர் 14 அதர் இன்கம். ஸோ அதர் இன்கம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து கமிஷன் கமா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் புரோக்கரேஜ். இது எவ்வளோ இருக்கோ அது எழுதி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது லாக்கர் ரெண்ட் அந்த அமௌண்ட் எழுதி. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அந்த அமௌண்ட்டுக்கு எழுதி. லாக்கர் ரெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். இப்போ இதை மூணையும் இங்கே ஆட் பண்ணிட்டு இப்போ உன்னுடைய கொஸ்டினில் ஸோ கண்டென்ட்ஸில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 2000 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது வந்து 5000 இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது வெறும் 25 அப்படின்னா பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது அது 1000 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7000 இங்கே லெஸ் பண்ணி அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உன்னோட ஒர்க்கிங் நோட்ஸ் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சுது. ஷெட்யூல் நம்பர் 15லாம் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டட். அது என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட், அவ்வளோதான். அதில் வந்து எந்த ஒர்க்கிங் நோட்ஸும் இருக்காது. அதை அப்படியே போட்டு டோட்டல் போட்டுருவோம் தான். அதுக்கடுத்து ஷெட்யூல் நம்பர் 16 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதோட மொத்தம் டோட்டல் போட்டுருவோம் தான். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸோ வி கேன் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். நல்லா நான் வச்சுக்க, இதுதான் உன்னுடைய ஷெட்யூல் நம்பர் 13 and 14ல இருக்கக்கூடிய நீ பண்ணக்கூடிய ஒர்க்கிங் நோட்ஸ். பெரிய விஷயமே கிடையாது. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் தான் நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா ஸோ ஓப்பனிங் ஆட் பண்ணிட்டு க்ளோசிங்கை கழிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இங்கே வந்து சார் எனக்கு வெறும் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை ரெண்டையும் நீ வந்து லெஸ் பண்ண போகிற, அவ்வளோதான். எவ்வளோ அப்படின்னா இந்த மொத்தம் இந்த 3 அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் எவ்வளோ இருக்குது, கமிஷன் எவ்வளோ இருக்குது, லாக்கர் ரெண்ட் எவ்வளோ இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த 2 அமௌண்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சு நெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதோட முடிஞ்சுது. இப்போ ஷெட்யூல் 15 அப்படின்றது ஷெட்யூல் 15. ஸோ ஷெட்யூல் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஸோ இதில் வரக்கூடியது உனக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இது 3ஐயும் ஆட் பண்ணி போட்டுக்கிறப்போ அவ்வளோதான், முடிஞ்சுது டோட்டல் அமௌண்ட். ஓகே, அதுக்கடுத்து ஷெட்யூல் நம்பர் 16. ஸோ ஷெட்யூல் நம்பர் 16 வந்து ஸோ தட் இஸ் கால்ட் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து என்ன, ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் பேங்க் ப்ராப்பர்ட்டி, அடுத்து ரிப்பேர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ஆடிட் ஃபீஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன், ஓகே, பிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி சார்ஜஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. அடுத்து டைரக்டர் ஃபீஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நோ மோர் அட்ஜஸ்ட்மெண்ட். இது எல்லாம் முடிஞ்ச உடனே மொத்தம் டோட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்ச உடனே ஸோ வி கேன் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹெட்டிங் நல்லா பார்த்துக்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். ஸோ எந்த பேங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க்கோட நேமை போட்டுக்க. ஓகே,
ஸோ மெயினாக முக்கியம். அதில் சைடு ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் இன்கம். ஸோ சைடு ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் இன்கம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிராக்கெட்டில் ஷெட்யூல் நம்பர் 30 அதோட மொத்த டோட்டல். அடுத்து அதர் இன்கம். அதர் இன்கம் நீ கால்குலேட் பண்ணி வச்சுருப்பேல அதோட மொத்த டோட்டல். இந்த ரெண்டு டோட்டலையும் ஆட் பண்ணி எழுதி அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் பிராக்கெட்ல 15 அதோட மொத்த டோட்டல். அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பிராக்கெட்ல 16 ஸோ அதோட மொத்த டோட்டல். அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது என்ன, உன்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை இங்கே தான் நீ காட்ட போறீங்க, வேற எங்கேயும் நீங்க காட்ட போறது கிடையாது. அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அதுவும் இங்கே தான் காட்ட போற, அவ்வளோதான். ஸோ மொத்த டோட்டல். இப்போ இந்த இன்கமோட மொத்த டோட்டலுக்கும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு மொத்த டோட்டலுக்கும் ஸோ வாட் இஸ் த டிஃபரன்சஸ், அதுதான் தட் இஸ் கால்ட் த ப்ராஃபிட் டியூரிங் த இயர். அதை இங்கே எழுத போகிறோம். ஓகே, அதுக்கடுத்து உன்னுடைய ஓப்பனிங் ப்ராஃபிட் ஏதாவது கொடுத்துருந்தாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை இங்கே எழுதி. ஸோ ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன் உனக்கு. இந்த அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா அப்ரோப்ரியேஷன். ஸோ அப்ரோப்ரியேஷன் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் 25% as per RBI guidelines rules. ஓகே, ஸோ 25% எதுல பார்க்குறீங்க, கண்டிப்பாக உன்னுடைய ப்ராஃபிட் டூரிங் த இயர். இந்த இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்சஸ் வந்திருக்க ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட்ல தான் 25% நீ பார்க்கணும். நீ வாட்டுக்கு டோட்டல் ப்ராஃபிட்ல பார்த்துக்கூடாது, ஓப்பனிங் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட்ல பார்த்துக்கூடாது. கரண்ட் இயர்ல நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோ அந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல தான் ஸோ we can calculate the 25% statutory reserve. ஓகே ரைட். ஸோ அந்த வேல்யூ இங்கே போட்டு வச்சு அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸோ உன்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவன்யூ ரிசர்வ்னு சொல்லி எனக்கு 5% கொடுத்துருக்காங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல. நான் அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து 25% இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, நீ தான் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இது வந்து ரெவன்யூ ரிசர்வ் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருந்தால் என்ன பண்ற அப்படின்னா உன்னுடைய கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, ஆஸ் யூஷுவல் எப்படி 25% பார்த்தையோ அதே 5% இதுலயே வந்து கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல தான் நீ 5% நீ பார்க்குற. ஸோ பார்த்து முடிச்சுட்டு அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொபோஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் இதெல்லாம் வந்து உன்னுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அதை எழுதி முடிச்சுட்டு இப்போ அக்கௌண்ட்டை இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னுடைய ப்ராஃபிட்டோட மொத்த டோட்டல் வந்து ஸோ இங்கே வந்து ஒரு 3 lakhs இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே 3 lakhs இங்கே போட்டு வச்சுக்க. இப்போ இது வந்து 1 lakh இருக்குது, இது 50,000 நீ கண்டுபிடிச்சிருக்க, இது வந்து ஒரு 25,000 இப்படி இருக்கு. இப்போ இந்த மூணோட டோட்டல் வந்து 1,75,000. அப்போ எவ்வளோ டிஃபரன்சஸ்ஸு, அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு கேரிட் ஓவர் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு போட்டு 1,75,000. 1.75 1.75னா சாரி 1.25. ஓகே, ஸோ 1.25. ஸோ தட் இஸ் கால்ட் த ட்ரான்ஸ்ஃபர் டு கேரிட் ஓவர் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி உன்னுடைய ப்ராப்ளத்தை ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் மட்டும்தான் உன்னுடைய இதில் வந்து 13, 14 மட்டும்தான் உன்னுடைய ஒர்க்கிங் நோட்ஸ். இந்த ரெண்டுமே இதை நீ போட்டு பாருங்க. அதில் வந்து ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா நீ சொல், நான் 13ம் 14ம் நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். 15, 16ல எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து நீ பிஎன்எல் போடும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் இந்த பேட் டெப்ட்ஸ் டாக்ஸேஷன் அது வந்து எதில் காமிக்கிறீங்க, எக்ஸ்பெண்டிச்சர் காலத்தில் தான் அந்த ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி சைட் ஹெட்டிங் போட்டு பேட் டெப்ட்ஸும் டாக்ஸேஷன் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்ரோப்ரியேஷன் ஆஸ் அ ரூல்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டில் 25% நீ கம்பல்சரியாக பார்த்தாகணும். ரெவன்யூ ரிசர்வ் கொடுத்துருந்தா பாரு, இல்லைன்னா விட்டுரு.
ஓகே. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொபோஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் கொடுத்துருந்தா எழுது அந்த அமௌண்ட்டை. இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு கேரிட் ஓவர் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது பார்த்துங்க. ஆனால் கண்டிப்பாக எஸ்ஆர் வந்து நீ டெஃபினட்டாக நீ பார்க்கணும். ஸ்டாட்டூட்டரி ரிசர்வ் 25% வந்து சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீ கண்டிப்பாக கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் நீ பார்த்து ஆக வேண்டும். இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, இதில் ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா நீ கேட்டுக்க. தேங்க்யூ.